ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயின் பாத்வே பார்க்குறதுக்கு முன்னாடி பெயின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பெயின்கிறது ஒரு அன்பிளேஷன் ஃபீலிங். நம்ம பாடியில் ஏதாவது சம்திங் ராங்காக ஏதாவது நடந்தது, ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, கைகால் அடிபட்டுருச்சு, இல்லை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வர்ற ரியாக்ஷன், அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பெயின். ஓகே, இங்கே பெயினில் வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட் பெயின், செகண்ட் ஒன் ஸ்லோ பெயின். இந்த பெயின் வந்து எப்படி ஸ்டிமுலேட் ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். பெயின் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்று ஃபாஸ்ட் பெயினாக இருக்கணும், இல்லை ஸ்லோ பெயினாக இருக்கணும். ஃபாஸ்ட் பெயின்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ப்பாக இருக்கும். ஸ்லோ பெயின்கிறது ரொம்ப டல்லாக இருக்கும். அது 2 ஃபைபர்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பெயினுக்கு ஏ டெல்டா ஃபைபர்ஸுங்கிற ஒரு ஃபைபர்ஸ் இருக்குது. ஸ்லோ பெயினுக்கு சி ஃபைபர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு இம்பல்ஸை ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது யார்? நியூரான். அப்போ அந்த நியூரானோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். எது கலெக்ட் பண்ணும்? டென்ட்ரைட்ஸ் தான் கலெக்ட் பண்ணும். ரிசீவ் சிக்னல்ஸ், டென்ட்ரைட்ஸ் பிக்கப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர் நியூரான்ஸ் ஆர் சென்சரி ரிசெப்டார்ஸ். அங்கேருந்து நியூரான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். செகண்டாக அந்த சிக்னல்ஸை இல்லை இன்ஃபர்மேஷனை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா செல் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இன்கமிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, தேர்டு டிரான்ஸ்மிட் த சிக்னல்ஸ். அங்கே இருந்து செல் பாடியிலேருந்து ஆக்ஷன் வந்து அதை வந்து கேரி அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கே ஃபார்வர்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சான் டெர்மினல்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது, டுவர்ட்ஸ் தி ஆக்சான் டெர்மினல்ஸ். ஓகே, அங்கே இருந்து ஆக்சான் டெர்மினல்ஸ்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ரிலீஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் கெமிக்கல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அஸ்டெல்கோலின், காபா இதெல்லாம் ரிலீஸ் ஆகி அங்கேருந்து அந்த நியூரோ இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், இல்லை மசில்ஸு, கிளான்ஸு, நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்னாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறது 2 நியூரான், இப்போ 2 நியூரானுக்கு இடையில் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அந்த 2 நியூரானுக்கும் பிட்வீன் த ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஸு. அதாவது ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் ஜங்ஷன் 2 நியூரானும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணது, இல்லை இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலை. ஓகே, கிளாஸிஃபிக் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் டியூரேஷன். ஒரு பெயின் வந்து டியூரேஷனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று அக்யூட் பெயின், செகண்ட் ஒன் க்ரோனிக் பெயின். அக்யூட் பெயின்ங்கிறது தெரியும் நம்மளுக்கு, சடன் ஆன்செட் ஆக்ஷன். அது வந்து ஷார்ட் டியூரேஷனில் முடிஞ்சிடும். லெஸ் தென் 3 to 6 months வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். க்ரோனிக் பெயின்ங்கிறது ரொம்ப பர்சிஸ் பியாண்ட் நார்மல் ஹீலிங் டைம், ரொம்ப லாங் டைமில் இருக்கும். மோர் தென் 3 to 6 months வரைக்கும் அந்த க்ரோனிக் பெயின் இருக்கும். ஓகே, இதுதான் பேஸ்ட் ஆன் டியூரேஷனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் பேத்தோஃபிசியாலஜியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நாசிசெப்டிவ் பெயின் அப்படிங்கிறது என்னென்னா பெயின் ரிசெப்டார். நாசிசெப்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெயின் ரிசெப்டாரை பொறுத்து பிரிச்சிருக்காங்க இந்த நாசிசெப்டிவ் பெயின். ஒன்று சொமேட்டிக், செகண்ட் ஒன் விசரல். சொமேட்டிக்ங்கிறது வெளியில் நம்ம ஸ்கின்னு, மசில்ஸு, ஜாயின்ஸு அதில் ஏற்படுற இன்ஜுரியஸ் தான் நம்ம வந்து சொமேட்டிக் பெயின்னு சொல்லுவோம். விசரல் பெயின்ங்கிறது உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். விசரல் ஆர்கன்ஸுங்கிறது உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது டல்லாக டிஃபியூஸாக ஏதாவது கிராம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வர்ற பெயினை தான் நம்ம விசரல் பெயின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் நியூரோபதிக் பெயின். நியூரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நர்வ்ஸில் ஏதாவது டிஸ்ஃபெக்ஷன் ஆகிருந்தா இல்லை இன்ஜுரி ஆகிருந்துச்சு அப்படின்னா அதில் வர்ற பெயின் தான் நியூரோபதிக் பெயின். தேர்டு ஒன் மிக்ஸ்டு மெக்கானிசம் பெயின் அப்படிங்கிறது என்னென்னா நாசிசெப்டிவும் நியூரோபதிக்கும் சேர்ந்தது, 2 சேர்ந்து வர்ற பெயின் தான் மிக்ஸ்டு மெக்கானிசம் பெயின். அதை நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன்சர் பெயின் இருக்குல்ல, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வர்ற பெயின் எல்லாமே மிக்ஸ்டு மெக்கானிசம் பெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு பேஸ்ட் ஆன் ஆர்ஜின் பெரிபரல் பெயினுங்க பிறகு பெரிபரல் நர்வ்ஸு, டிஷ்யூஸு இதில் வர்ற பெயின் எல்லாமே பெரிபரல் பெயின். செகண்ட் ஒன் சென்ட்ரல் பெயின்ங்கிறது
சிஎன்எஸ் வர்ற பெயின், அதாவது ஸ்ட்ரோக் வரும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு வர்ற பெயின் எல்லாமே சென்ட்ரல் பெயின்னு சொல்லுவாங்க. ஓகே, 4th ஒன் பேஸ்ட் ஆன் இட்டியாலஜியை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளமேட்ரிங்கிறது நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குங்கள, முட்டு ஜாயின்ட்ஸ் பெயின், அந்த பேஷண்ட்ஸுக்கு வர்ற பெயின் எல்லாமே இன்ஃப்ளமேட்ரி பெயின், ஆர்த்தரைட்டிஸ். ஓகே, மெக்கானிக்கல் கம்ப்ரெஷன், அதாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்க்கு ப்ரோலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை காலில் வந்து டிஸ்க்கு வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற பெயின் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் கம்ப்ரெஷன் பெயின். இஸ்கெமிக் ஆன்ஜைனாங்கிறது ஆன்ஜைனா பெக்டோரிஸ், ஹார்ட் திடீர்னு சடனாக ஆன்ஜைனா பெயின் வரும் பார்த்தீங்களா, ஹார்ட் பெயின், அந்த பெயின் எல்லாமே வந்து நம்ம இஸ்கெமிக் பெயின்னு சொல்லுவோம். சைக்கோஜெனிக் பெயின்னா எந்த ஒரு எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃபிசிக்கலாக, எந்த ஒரு நோ ஐடென்டிஃபையபிள் ஃபிசிக்கல் காஸ், நம்ம அடிபட்டிருக்கு இல்லை ஏதோ நடந்திருக்குன்னு நம்மளால் அதை வந்து அசியூம் பண்ணவே முடியாது, அதுதான் வந்து சைக்கோஜெனிக் பெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசமாக பெயின் பாத்வே 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது, மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டிரான்சடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா நாசிசெப்டாஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். எதில் படித்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பேத்தோஃபிசியாலஜியில் படித்தோம். நாசிசெப்டிக் பெயின் அப்படிங்கிறது என்னென்னா 2 டைப் இருக்குது, ஒன்று சொமேட்டிக், இன்னொன்று விசரல். சொமேட்டிக்ங்கிறது ஸ்கின் மசில் ஜாயின்ஸில் ஏற்படுற பெயினை தான் சொமேட்டிக் பெயின்னு சொல்லுவோம். விசரல்ங்கிறது இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏற்படுற ஒரு கிராம்பிங் நடந்த பெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம வந்து விசரல்னு சொல்லுவோம். நாசிசெப்டாஸுங்கிறது அதே தான், ஸ்கின் மசில் ஜாயின்ஸ் அண்ட் விசரல் டிடெக்ட் த ஹார்ம்ஃபுல் ஸ்டிமுலி, ஏதாவது வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஹார்ம்ஃபுல் ஸ்டிமுலஸ், ஹார்ம்ஃபுல்லாக ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நாசிசெப்டிக் பெயின்னு சொல்லுவோம். நாசிசெப்டாஸ் தான் அதை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகே, இதில் வந்து 2 இருக்குது, மெக்கானிக்கல், தெர்மல். மெக்கானிக்ங்கிறது நம்ம ப்ரெஷர், ஏதாவது நம்மளை அடிபட்டிருக்கு, யாராவது ஓங்கி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து மெக்கானிக்கல். தெர்மல்ங்கிறது தெரியும் நம்மளுக்கு, ஹீட்டு கோல்டு மூலயமா வர்றது தான் நம்மளுக்கு வந்து தெர்மல் பெயின். கெமிக்கல் அப்படிங்கிறது கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் லைக் ப்ரோஸ்டோக்ளாண்டின், ப்ராடிகைனின், கிஸ்டமின் மூலமாக வர்றது தான் கெமிக்கல் பெயின். ஓகே, கன்வெர்ட்ஸ் த ஸ்டிமுலி இன்டு த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். இந்த பெயின் எல்லாமே, இந்த ஸ்டிமுலஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன், ஸ்டெப் 2 டிரான்ஸ்மிஷன். மெக்கானிசம் ஆஃப் பெயின் பாத்வேல ஃபஸ்ட்டு ஒன் நாசிசெப்டிக் பெயின், செகண்ட் ஒன் டிரான்ஸ்மிஷன். இந்த இம்பல்ஸு அங்கேருந்து இப்போது வந்து அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், பெயின் இம்பல்ஸ் என்னவா ட்ராவல் ஆகுது அப்படின்னா வயா ஏ டெல்டா ஃபைபர். நான் முன்னாடியே சொன்னேன், ஷார்ப் பெயின், ஃபாஸ்ட், டல், ஸ்லோ பெயின்னு. இந்த ஃபாஸ்ட் பெயின்ங்கிறது ஏ டெல்டா ஃபைபர்ஸ், ஸ்லோ பெயின்ங்கிறது சி ஃபைபர்ஸ் டு டார்சல் கார்ன், அதாவது ஸ்பைனல் கார்ட் ஆஃப் டார்சல் கார்னுக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதுதான் டிரான்ஸ்மிஷன். பெயின் இம்பல்ஸை ஏ டெல்டா ஃபைபராகவோ இல்லை சி ஃபைபராகவோ வந்து டார்சல் கார்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப் 2 டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஸ்டெப் 3 பெர்செப்ஷன். இந்த பெர்செப்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா டார்சல் கார்ன் ஆஃப் ஸ்பைனல் கார்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண இம்பல்ஸை அக்கர்ஸ் இந்த தலாமஸ் அண்டு செரிப்ரல் கார்டெக்ஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு முடியுது. அக்கர்ஸ் இந்த தலாமஸ் அண்ட் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகே, கான்சியஸ் அவேர்னஸ் ஆஃப் பெயின் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எமோஷன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்டென்ஷன். இதில் எல்லாம் எந்த பெயின் வரும் அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் பெயின், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எமோஷன்ஸ் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் தான் பெர்செப்ஷனில் வரும். ஓகே, ஸ்டெப் 4 மாடுலேஷன். பெயின் சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல இன்ஹிபிட் ஆகிடும். 4th ஸ்டெப்ஸில் மாடுலேஷனில் பெயின் சிக்னல்ஸ் வந்து இன்ஹிபிட் ஆகிடும், இல்லை ஆம்ப்ளிஃபைடு மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ளோ சம்மரி ஆஃப் பெயின் பாத்வே நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்போம். டிரான்சடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், பெர்செப்ஷன் அண்ட் மாடுலேஷன். இதில் நான் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டிமுலேட் ஆகுது பெயின், நாசிசெப்டார் ஆக்டிவேட் ஆகுது, அதனால் ஏ டெல்டா இல்லை சி ஃபைபர்ஸ் மூலயமா டார்சல் கானுக்கு பெயின் இம்பல்ஸ் பாஸ் ஆகுது. ஸ்பைனோ தாலாமிக் ட்ராக்ட் வழியாக தாலாமஸ்க்கு போகுது, அதாவது கார்டெக்ஸ் பெர்செப்ஷனுக்கு. அது டிசெண்டிங் இன்ஹிபிஷன், அதாவது பெயின் வந்து அங்கே இன்ஹிபிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட். இந்த பெயினை எந்தெந்த ட்ரக் கொடுத்தாலாம் மேனேஜ் பண்ணலாங்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்மகாலஜிக்கல் நான் ஓபியட் அனால்ஜிக், என்எஸ்ஏடி ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓபியட் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஓபியட் ட்ரக்ஸை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓபியட் ட்ரக்ஸை
கொடுக்க முடியும். அட்ஜுவன்ஸ் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸு, மசில் ரிலாக்ஸன்ஸு, ஆன்டி கன்வல்சன்ட் ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். 4th ஒன் டாப்பிக்கல் ஏஜென்ட்ஸு. டாப்பிக்கலாக நம்ம க்ரீமோ ஏதோ ஒன்று லிடோகைன் பேச்சஸ், கேப்சசின் க்ரீமு போடுற மாதிரி டாப்பிக்கல் ஏஜென்ட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், இன்டர்வென்ஷனல். ஃபிசிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒத்தடம் வீட்டில் மசாஜ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஹீட் தெரப்பி ஆர் கோல்டு தெரப்பி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இல்லை ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் கொடுக்கலாம், இல்லை டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கலாம். அதிலிருந்து அவங்க வெளியில் வர்ற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணோன்னா அதில் வந்து வெளியே வருவாங்க. அதுதான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இன்டர்வென்ஷனல் அப்படிங்கிற நர்வ் பிளாக்ஸு, எபிடியூரல் இன்ஜெக்ஷன், ஸ்பைனல் கார்டு ஸ்டிமுலேஷன் மூலயமா நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே. 3rd ஒன் WHO அனல்ஜெசிக் லேடர், அதாவது கேன்சர் பெயின். இந்த இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது வந்து வராது, இல்லை நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஓகே ஆகாது. இதுக்கு வந்து கேன்சர் பெயினுக்கு எல்லாமே ஒரு செப்பரேட் ட்ரக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இதில் 3 ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்டெப் 1 நான் ஓபியாய்டு ப்ளஸ் அட்ஜுவன். ரொம்ப மைல்டு பெயின் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து நான் ஓபியாய்டு ட்ரக்ஸ் ஒன்று கொடுக்கலாம், அட்ஜுவன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். அட்ஜுவன்கிறது ஆன்டி டிப்ரெசன், மசில் ரிலாக்ஸன், ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் மைல்டு பெயினுக்கு. ஸ்டெப் 2க்கு வீக் ஓபியாய்டு ப்ளஸ் நான் ஓபியாய்டு ப்ளஸ் அட்ஜுவன். இந்த மாடரேட் பெயினுக்கு இந்த 3 கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டெப் 3ங்கிறது ஸ்ட்ராங் ஓபியாய்டு ப்ளஸ் நான் ஓபியாய்டு ப்ளஸ் அட்ஜுவன். ரொம்ப சிவியர் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த 3 ட்ரக்கை ஸ்ட்ராங் ஓபியாய்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.